ஒரு பிச்சைக்காரன் தினமும் ரயில் நிலையத்தில் பிச்சை கேட்பான். சாதாரண ரகசியம், அவன் பேசவே மாட்டான். பசிக்கே கத்தினாலும் அவன் வாயைத் திறக்க மாட்டான். ஒரு நாள் ஒரு சிறுவன் கேட்டான், ஐயா, ஏன் பேச மாட்டீங்க? அவன் புன்னகை மட்டும்தான். அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. பிச்சை கொடுப்பவர்கள் யாராவது நல்ல மனசா இருந்தா அவர் பேரை ஒரு புத்தகத்துல எழுதுவார். ஓவரா 3 வருடமா எழுதினாராம். ஒரு நாள் ஒரு ரிச் ட்ரெஸ்ஸில் வந்த பெண் குழந்தை பிச்சை கொடுக்கிறா. அவளை அவன் கவனமா பார்த்தான். அந்த குழந்தை கொடுத்த RS-10 நோட்டில அவள் அம்மாவின் பெயர் இருந்தது. பிச்சைக்காரன் கண்ணீர் விட்டார். அவங்க தான் எனக்கு 10 வருஷம் முன்னாடி நம்பிக்கை கொடுத்தவங்க. அவங்க தான் அவனை ஒரு நாள் வேலைக்கே அழைச்சிருக்காங்க. ஆனால் அவன் நம்பிக்கை இல்லைன்னு விட்டுட்டான். இன்றுக்கு அவள்தான் மீண்டும் அவனை நினைவுபடுத்த வந்திருக்கிறாங்க. வாழ்க்கை கொடுக்கும் நபர் ஒரே நபராக இருக்க வேண்டியதில்லை. வாய்ப்பை மீண்டும் திரும்பி அனுப்பும் நபராக இருக்கலாம்.